இது எவ்வளோ 1/4 கேஜி 100 ரூபாய்மா இது 1/4 கேஜி 100 ரூபாவா? ஆமாம். இந்த மாதிரி ஒரு கலர் ஃபுல்லாக எடுத்துக்காமே. ஸோ எங்கள் மம்மி வந்துட்டு ரைஸ் போடல இல்லைம்மா, நீ கூட ஊற்றுற சொம்பு ரெடி. எல்லாரும் டெக்ஸ் எல்லாம். ஸோ ஃபைனலாக ஃபிஷ் ஃப்ரை இது ஆயிடுச்சு. ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே. ஸோ இன்றைக்கி என்ன வ்ளாகுனா, எங்கள் வீட்டில் வந்துட்டு நாங்கள் கூழ் ஊற்றுறோம். ஆடி மாதம் இல்லையா, ஸோ அதனால கூழ் ஊற்றுறோம். ஸோ இந்த டே எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக நான் கேப்சர் பண்ணி காமிக்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. மம்மி காத்தாலே போயிட்டு ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறமா மட்டனு, அப்புறம் முட்டை வாங்கி வந்தாங்க. ஃபிஷ்ஷு இது வந்துட்டு ஃப்ரைக்கு நான் மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இது மீன் குழம்புக்கு சங்கரா மீன், அதுக்கப்புறமா என்ன பாறை மீனா, ஏன் கொஞ்சோன்னு வாங்கினோம்னா நாங்கள் கருவாட்டு குழம்பு செய்வோமா, அதனால. ஸோ கொழும்புக்கு புளியெல்லாம் ஊற வச்சாச்சு, முட்டை வேக வச்சாச்சு, கருவாட்டு குழம்புக்கு காயெல்லாம் கட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நான் இங்கே மட்டன் வேக வச்சுருக்கிறேன். இங்கே மட்டனும் வெந்துச்சு. இது மட்டன் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம கருவாட்டு குழம்பு ஸ்டார்ட் பண்ணலாம் செய்கிறதுக்கு. கருவாட்டு குழம்பா என்னதுமா? இந்த பூசணிக்காய், ஏன்னா எங்கள் தம்பி நான்வெஜ் சாப்பிட முடியாதுல்ல, அதனால அவனுக்கு மோர் குழம்புக்கு பூசணிக்காய் கட் பண்ணி வச்சாச்சு, வெங்காயம் தக்காளி. இப்போது கருவாட்டு குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்னமாமே எல்லா சமையல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஆமாம், ஸ்டார்ட் பண்ணிட்டோம்மா. இது கருவாட்டு குழம்பா? கருவாட்டு குழம்புக்கு மொச்சக்காய், கத்திரிக்காய், மாங்காய், முருங்கைக்காய் இதெல்லாம் போட்டு, உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு கருவாட்டு குழம்புமா. கருவாடு போட்டு இந்த வருஷம் ரொம்ப ஜாஸ்தியாக செய்யலாமா, ரஞ்சித்து குழம்பு சொல்லல, அதனால் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறேன். இந்த தடவை செஞ்சிடலாம். கருவாடு குழம்பு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது எடுத்து இந்த பக்கம் போட்டு மீன் குழம்பு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே சரி. ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுருந்தா நல்லா இருந்திருக்கணும். இன்னும் இது பச்சை மொச்சக்காய். இது ஏன் நீ ஊற வைக்கலையா? ஊற வைக்கணும். பச்சை மொச்சக்காவே ஊற வச்சுட்டேன். இது பண்ணிட்டோம்மா, பச்சை மொச்சக்காய் போட்டுட்டேன். காஞ்ச மொச்சக்காய் தான் இல்லை செய்வேன். இந்த வருஷம் எனக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு எனக்கு இன்னும் கஷ்டமாகுது. இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் இதுவாகவே செய்யுது. மீன் குழம்பு தாளிச்சிக்கலாம் இந்த பக்கம். சரி, இங்கே கருவாட்டு குழம்பு இங்கே வச்சிட்டியா? இந்த தண்ணி எதுக்கு? இந்த கருவாடு சுத்தண்ணில் போட்டு கழுவு ஊற்றுக்குமா. அது அம்மாக்கு என்ன பண்ணுறது, செஞ்சு தான் ஆகணும். அது நிற்கவே வைக்க முடியாது. குழந்தைங்களாம் நல்லா வச்சுக்கிட்டு வேண்டிங்கன்னா மாறி மாற்றி செய்யுது. இது எவ்வளோ 1/4 கேஜி 100 ரூபாய்மா இது 1/4 கேஜி 100 ரூபாவா? ஆமாம். இந்த மாதிரி ஒரு கலர் ஃபுல்லாக எடுத்துக்காமே. இந்த கருவாடு நீ சுடுதண்ணில் போட்டு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு போல. அப்படிதான் நல்லா முள்ளெல்லாம் ஈஸியாக வந்துடுது இல்லைம்மா. கருவாட்டு குழம்பு, கருவாட்டு போடுறதுக்குள்ளே கொழும்புல தனியாக எடுத்து வச்சிருமா கொழும்பு சாமி கிட்ட வைக்கிறதுக்கு. சரியா? பிடி கொழுக்கட்டை தான் செய்யணும். ஓகே, சாமிக்குடா நான்வெஜ் இல்லாத கொழும்பு. இது பிடி கொழுக்கட்டைக்கா? இந்த இது எதுக்கு மம்மி? ஆல்ரெடி நம்ம வெண்பொங்கல் செஞ்சாச்சு இல்லை? அது வேணும். ஓகே அம்மா, இது கருவாட்டு குழம்பு செஞ்சுட்டேன், முருங்கீரை செஞ்சுட்டேன், மீன் குழம்பு செஞ்சுட்டேன், சாப்பாடு வடிச்சிட்டேன், வெள்ளை பொங்கல் பண்ணிட்டேன். அப்புறம் பிடிக்கொட்டை செய்யணும், அப்புறம் ஃப்ரை பண்ணணும், ஃபிஷ் ஃப்ரை பண்ணணும். ஓகே, மட்டன் ஃப்ரை ஆகிடுச்சு, முட்டை ஃப்ரை ஆகிடுச்சு. இதுதான் முருங்கீரை ஆகிடுச்சு. இன்னும் பிடி கொழுக்கட்டை பண்ணணும். அப்புறம் கூழெலாம் கரைக்கிச்சு வைக்கணும், வேப்பிலெல்லாம் கட்டி வைக்கணும். ஓகே சரி, நான் அப்போ போயிட்டு கிச்சனில் இது பூஜை ரூமில் ரெடி பண்ணிட்டா? ரூமில் ரெடி பண்ணிப்போம். ஓகே, ஸோ மாவெல்லாம் அரைச்சி வச்சாச்சா? எல்லாம் வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது எங்கள் தம்பிக்கு மோர் குழம்பு, பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய் போட்டுட்டு மோர் குழம்பு. அப்புறம் இது வந்துட்டு பிடி கொழுக்கட்டைக்கு மாவு. கொழுக்கட்டைக்கு மாவு பிசைஞ்சிட்டியா? பிசைஞ்சிட்டோமா. மாவு பிசைஞ்சிட்டேன், பிடிச்சி வச்சிடலாம். ஓகே,
இதெல்லாம் யார் தான் அந்த நாள் இதெல்லாம் எந்த ரீசனுக்கு இது மாதிரிலாம் செஞ்சாங்கன்னு ஒன்றும் தெரியல. ரீசனே இல்லாமல் இதெல்லாம் செஞ்சு வச்சுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். என்ன ரீசன்னே தெரியல. ஏன்னா எனக்கு வயசு ஆயிடுச்சு, இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கவே இல்லை ரம்யா, எதுக்கு இதெல்லாம் செய்யுதுன்னு. ஃப்ரெண்ட்ஸ், இது வெள்ளை கலரில் இருந்தது, அதனால வெள்ளையாக இருக்குது மாவு. சூப்பரா. ஆனால் அம்மி அது வெள்ளம் கூட கலர் டார்க் கலர் இருந்துச்சுன்னா அது டார்க் ஆகிடும்ல. இது வெள்ளை நீ அந்த மாதிரி டார்க் கலர் வெள்ளம் வாங்கியிருக்கணும். இங்கே கடையில் என்ன பார்த்தோம், இங்கே அதுதாம்மா அவன் நம்மளுக்கு என்ன டார்க் கொடுக்குறான். இங்கே அதான் நான் பூவெல்லாம் வச்சுட்டு சாமிக்கு இப்போ கோலம் போடணும். கோலம் போட்டுட்டு நம்ம வேப்பிலை வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த கூழ் ஊற்றுறோம்ல, அந்த சொம்புக்கு இந்த வேப்பிலை கட்டிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மஞ்சள் பொங்கலாம் வச்சுட்டு ரெடி பண்ணலாம். ஸோ நான் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கரைக்கணும். இது காசி வச்சாச்சு, நேற்று நைட்டே மம்மி காசி வச்சுட்டாங்க. இது இப்போ கரைக்கணும். ஸோ இந்த கூழை கரைச்சி வைக்கிறதுக்கு அந்த சொம்பு நாங்கள் பெரிய டேக்ஸிலலாம் நான் கரைச்சி அதை வாசலில் வச்சு ஊற்றணும்னு சொல்லுவாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பண்ண மாட்டோம். பிகாஸ் இங்கே யாரும் வந்து குடிக்க மாட்டாங்க, நாங்கள் தான் குடிக்கணும். ஸோ குடிச்சிட்டு ஜாஸ்தி கூழ் கொடுத்து சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு சொம்பில் மட்டும் வெளியே வச்சுட்டு கரைச்சிட்டு, ஏன்னா வெளியே வச்சு பூஜை பண்ணிருந்து காலி ஆகிடணும்ல, வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வரக்கூடாதுல்ல, அதனால் வெளியே வச்சு குடிச்சிடுவோம். கொஞ்சோண்டு இது பண்ணிவிட்டு கரைச்சிட்டு. ஸோ இப்போ அதுக்கு தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். வேப்பிலெல்லாம் ஃபஸ்ட்டு நான் ரெடி பண்ணிட்டு சொம்பை ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ அதை கரைச்சிக்கலாம். சாமி சொம்புக்கு வேப்பிலை கட்டலாம். சின்ன சொம்பு கூட கட்டணுமா? ஆமாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் இப்போது இதை கட்டிருந்து போதும். இந்த சொம்புக்கு இது போதும் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், கட்டிட்டேன் பாருங்க. இதே மாதிரி நம்ம இந்த சொம்புக்கும் கட்டிடலாம். ஆயிடுச்சு. என்ன ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்ப்போம். முட்டை ஃப்ரை. ஓகேவா? முட்டை ஃப்ரை ரெடி. அதுக்கப்புறமா மீன் கொழும்பு, கருவட்டு கொழும்பு, சட்டியில் செஞ்சு கருவட்டு கொழும்பு ரெடி. அதுக்கப்புறமா கீரை பொரியல். கூழ் ஊற்றும் போது முருங்கைக்கீரை இல்லாத கூழா அப்படின்ற மாதிரி கீரை பொரியல். இது வந்து துளு மாவு. மம்மி சும்மா சாயங்காலத்துக்கு தான் செஞ்சுருக்குறாங்க. பிகாஸ் இது நாங்கள் ஜாஸ்தி சாப்பிட மாட்டோம், வேஸ்ட் தான் ஆகும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மட்டன் ஃப்ரை, மட்டன் சாப்ஸ். அதுக்கப்புறம் இது வெறும் காரக்குழம்பு. ஏன்னா சாமிக்கிட்ட நாங்கள் நடு வீட்டில் இலை போடுவோம்ல, அப்போது நான்வெஜ் போட மாட்டோம். ஸோ அதனால் கருவாடு போடுறதுக்கு முன்னாடியே காரக்குழம்பு மாதிரி எடுத்து வச்சாச்சு, மொச்சக்காலாம் போட்டு. அதுக்கப்புறமா வெண்பொங்கல். இது வெண்பொங்கல். அதுக்கப்புறம் கீழே வந்து ஒயிட் ரைஸ் இருக்குது இதில். அப்புறம் பிடி கொழுக்கட்டை. இதுதான் எங்கள் மம்மி செஞ்ச பிடி கொழுக்கட்டை ரெடி. அப்புறம் ஃபைனலாக ஃபிஷ் ஃப்ரையும் செஞ்சாச்சு. கூழும் கடைச்சி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சாமி தான் கும்பிடணும். சரி வாங்க சாமியை கும்பிட்டுடலாம். சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி மம்மி வந்துட்டு இங்கே வீட்லேயே உள்ள எலியில் சாப்பாடு போட்டு எடுத்துன்னு போயிடுவாங்க, வெளியே வாசலில் வச்சு கும்பிடணும்ல, அதனால இப்போ நம்ம ஒன்றா வச்சுக்கலாம் எல்லாமே. நம்ம எல்லா ஐட்டமும் வச்சாச்சு. ஃபிஷ் ஃப்ரையும் வச்சிடலாம்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வெளியே நம்ம கூழ் ஊற்றுறதுக்கு இலையை ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா கூழ் சொம்பு ரெடி ஆயிடுச்சு. இங்கே சாமிக்கிட்டேயும் விளக்கேற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாமிக்கிட்ட நம்ம நான்வெஜ் வைக்க மாட்டோம், அதனால் காரக்குழம்பு கருவாடு போடுறதுக்கு முன்னாடியே குழம்பு எடுத்து வச்சுட்டு கூழ், பிடி கொழுக்கட்டை, கீரை குழம்பு, துளு மாவு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வாசல் வெளியே தான் நாங்கள் கூழ் ஊற்றுவோம். வெளியே வந்து கொடு. ஓகே. ஸோ பூஜை பண்ணியாச்சு ஃப்ரெண்ட். மழை வந்துன்னு இருக்குது வேறு, அதுதான் அங்கே ஃபுல்லு ஈரமாக இருக்குது சைட்லலாம். மேட்சஸா நம்ம கூழ் பண்ணும்போது என்னம்மா சவுண்டு பண்ணுவோம்? அதெல்லாம் பண்ண மாட்டாங்களா? தேங்காய் ஓடிமா. எல்லாம் பண்ணியாச்சு. காத்தாலையிலேருந்து ரொம்ப பயங்கரமான பசி. ஸோ சாப்பிட ஆரம்பிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.